தமிழ்நாடு டிஜிபியை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு டிஜிபி அது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். சந்தீப் ராய் ரத்தோர் புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், தமிழ்நாடு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கடராமன் என்பவரை மாற்றி தற்போது தமிழ்நாடு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நாளை, அதாவது 3ஆம் தேதி 11 மணி அளவுல அவர் உடனடியாக இதனை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அவர் பணியில இருந்த நிலையில தற்போது அவரை மாற்றி தமிழக டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த சந்தீப் ராய் ரத்தோர் என்பவர் ஏற்கனவே சென்னை காவல் ஆணையராக அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள்ல இவர் பல்வேறு துறைகள்ல தமிழ்நாடு காவல்துறையில பல்வேறு பொறுப்புகள்ல பதவியும் வகித்திருக்கிறார். அதாவது 1998ஆம் ஆண்டு கோவையில பிப்ரவரி 14ஆம் தேதி அத்வானி குண்டு இருந்த போது இவர் குண்டுவெடிப்பு சம்பவத்தோடு இரவாக அதிரடி சோதனை நடத்தி பல பேரை குற்றவாளிகளை கைது செய்தவர் தான் இந்த சந்தீப் ராய் ரத்தோர் என்பவர். கடந்த 1970ஆம் ஆண்டுமோ அதே போன்று பல்வேறு நடவடிக்கைகளை இவர் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறையில 1992ஆம் ஆண்டு தமிழக கேடரோட IPS அதிகாரி பேட்ச் தான் சந்தீப் ராய் ரத்தோர் ASP-யாக பரமக்குடி மற்றும் நாகர்கோயில் மாவட்டத்துல ஒரு பணியை துவங்கி இருக்கிறார். அதன் பின்னர் 1996ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்துல SP ஆகவும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்துல துணை ஆணையராகவும் அவர் பதவி வைத்திருக்கிறார். 1998ஆம் ஆண்டு கோவை மாநகர காவல் துணை ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் இருந்த போதுதான் இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. துரிதமாக செயல்பட்டு அவர் குற்றவாளியை கைது செய்திருக்கிறார். 1998ஆம் ஆண்டு டெல்லி சிகார் சிறையில கமாண்டிங் அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் தான் 2000ஆம் ஆண்டு சென்னை போக்குவரத்து காவல்துறையில துணை ஆணையராக பதவி வகித்த போதுதான் அவர் LED போன்ற பல்வேறு சிக்னல்களை இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உலக அமைதிக்கான சிறப்பு காவல் படையிலும் இவர் பணியாற்றி பல்வேறு பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார். இதே போன்றுதான் பல்வேறு நடவடிக்கையில ஈடுபட்டு வந்தவர். சென்னை காவல்துறை ஆணையராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் நியமனம் செய்யப்பட்டு சென்னை காவல்துறையில பதவி வைத்திருந்தார். ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னர் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் தேர்தல் ஆணையம் இவரை தமிழக டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் செய்து ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இந்த எலெக்ஷன் நேரங்கள்ல பொதுவாக டிஜிபி மற்றும் காவல் ஆணையர் தேவைப்பட்டால் மாற்றப்படுவார்கள். அந்த வகையில தான் பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கடராமனை மாற்றி சந்தீப் ராய் ரத்தோரை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.